Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுனால நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 கொஸ்டின் பேப்பர் மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்களா போதும், கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து 14 1 மார்க் பொறுத்தும் புக் பேக்லேயே 125 1 மார்க் தான் இருக்குது. ஸோ அதனால் கோத்ரூ பண்ணிட்டுனா போதும். புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான் நிறையா கேட்டிருக்காங்க, ஈஸியாக டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வித் ஆப்ஷனோட எழுதுங்க 1 மார்க் 14 1 மார்க் 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏ அண்ட் பி ரொம்ப சிம்பிளான. 16th வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், 17th வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் ஏ இன்ட்டு 3 பவர், தட் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி போடக்கூடாது. 18th சம் ஃபைண்ட் த 8th term ஆஃப் ஜிபி, தட் மீன்ஸ் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1. 19th சம் வந்து ஸ்கொயர் ரூட் ரொம்ப சிம்பிள் 20. ஸ்கொயர் ரூட்னு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு 20, 100க்கு 10. எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் வந்து ஒய் பவர் 6, ஜட் பவர் 4 போட்டுறாதீங்க, ஜட் பவர் 8. அப்போ எக்ஸ் பவர் 4 அதே இப்போ ஜென்ரலாக வரக்கூடிய கான்செப்டை கேன்சல் பண்ணி போடணும். 20th வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் த nature of root, that means delta equal b square minus 4ac equal to 0 இந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க. 21st வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் த டிஇ பேரலல் பிசி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தேர்த்தை யூஸ் பண்ணி போடக்கூடியதான். 22nd வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிளான சம் தான், இதுவும் ஜாமெட்ரியில். 23rd வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஸ்லோப்பும் பாயிண்ட்டும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்தாங்கன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போடக்கூடிய சம் 23rd. 24th வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஸ்லோப்பு சம், அப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கூட ஸ்லோப் கண்டுபிடி m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், ரெண்டு கண்டுபிடிச்சி அமௌண்ட் சம்மம் வந்து கட்டாயம் வரும். அதுதான் 25 வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி வந்து கேட்டாங்க. 26 வந்து ரொம்ப முக்கியம், இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹோஸ் ஹைட்டும் பேஸ் ஏரியா கொடுத்தப்போ பையார் ஸ்கொயர் வச்சு டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போதும். 27 வந்து டைசம், தட் மீன்ஸ் வந்து ப்ராப்ளம். 28 கம்பல்சரி மேட்ரிக்ஸ் வந்து, தட் மீன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டைம் கம்பேர் பண்ணக்கூடிய 28 கம்பல்சரி மேட்ரிக்ஸ் ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட்டு 5 மார்க் ரொம்ப ஈஸியாக தான். 29th வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து கேட்டிருக்கேன், இதற்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராம் ரொம்ப சிம்பிள் தான். S1 S2 ரொம்ப முக்கியம். அப்புறம் ரேகாசம். 33rd வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் கான்செப்ட். 34 வந்து ஆல்ஃபா பீட்டாவில் கம்பேர் பண்ணக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவேஷனோட இருக்கிறது. 35 தீரம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி தான் கேட்டிருக்காங்க, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தீரம். 36 வந்து பித்தாகரஸ் தீரத்தை வித்தவுட் யூசிங் த பித்தாகரஸ் தீரம் ஷோ தட் பாயிண்ட், தட் மீன்ஸ் ஸ்லோப்பில் கம்பேர் பண்ண. 37 வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணால், அப்போ ஆல்டிடியூட்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்லோப் கண்டு ஏலேருந்து போடும்போது பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப், அப்போ வந்து ஒய் மைனஸ் ஒய்1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வச்சு போடணும். 38 வந்து இது கேக்காஸ் சம் வந்து டிக்னாமெட்ரிலேருந்து லைட் ஹவுஸ் சம்மில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 39th வந்து ரொம்ப முக்கியமான சம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப், ரொம்ப சிம்பிள் மென்சுரேஷன் இருக்குது. 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் கேட்டிருக்காங்க. இந்த சம் ஈஸியான சம் தான், டயமீட்டர் சம். 41 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ரொம்ப சிம்பிளான சம் தான், ப்ராபிலிட்டி. 42 கம்பல்சரி வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ப்ராக்டிகல்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸும், அல்லது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து ட்ரையாங்கிளும் அதே மாதிரி டேஞ்சன்ட் கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான், டபுள் டேஞ்சன்ட் மெத்தடில் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 14 1 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க்கில் ரொம்ப முக்கியமான 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஸ்டடி மெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் மோஸ்ட் இம்பார்ட் 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக ஒரு சாப்டர் வைஸ் அப்லோட், அதில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ கம்பல்சரியில் ஆஸ் இட் இஸ் அனிகல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்லேயும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா கொஸ்டினுமே ரிவிஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கொஸ்டின் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே கொஸ்டின் வரும். அப்போ கொஸ்டின் வந்து முதல் தமிழில் கொடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் சார்பாக ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2021 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எங்கே சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணிங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல்.
சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அண்ட் ஆல்சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே போதும், ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி, ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 4th and first division test. All the best students. Okay, thank you, bye.